இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. என்னவோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏம்மா நான் இருக்கிறேன்ல. வழியெல்லாம் துணையாக நீவா
நீ வா உன் அன்பில் வாழ்ந்திடத்தான் உன்னை கேட்கிறேன் உன் உயிரன்பை உணவாக எனில் சேர்க்கவா உன் அன்பில் வாழ்ந்திடத்தான் உன்னை கேட்கிறேன் உன் உயிரன்பை உணவாக எனில் சேர்க்கவா வாழ்வெல்லாம் நீயேதான் தேவா என் வழியெல்லாம் துணையாக நீ வா நீதியிலே நிலைத்திருந்தும் நிம்மதியில்லை நியாயத்தின் குரலாகவா நிறை நூறு நிறைந்திருந்தும் நிறைவே இல்லை நிறை காணும் விழியாகவா நீயும் நானும் நண்பர் என்று நெஞ்சம் சொன்னவா நீ இல்லாத வாழ்வு என்றால் என்ன மன்னவா வாழ்வெல்லாம் நீயேதான் தேவா என் வழியெல்லாம் துணையாக நீ வா வாழ்வெல்லாம் நீயேதான் தேவா என் வழியெல்லாம் துணையாக நீ வா உன் அன்பில் வாழ்ந்திடத்தான் உன்னை கேட்கிறேன் உன் உயிரன்பை உணவாக எனில் சேர்க்கவா உன் அன்பில் வாழ்ந்திடத்தான் உன்னை கேட்கிறேன் உன் உயிரன்பை உணவாக எனில் சேர்க்கவா வாழ்வெல்லாம் நீயேதான் தேவா என் வழியெல்லாம் துணையாக நீ வா மார்க் நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்த அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து இறைமக நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, சினிமா நடிகர்களுடைய திரைப்படம் அதிக நாட்கள் அரங்கிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டதென்றால் அவருக்கென்றே பல ரசிகைகள் தோன்றுவார்கள். இன்னைக்கு பார்க்க தான் செய்கிறோம். சில படங்கள் வெளியாகிறதில்ல, அதுக்குள்ள படுற பாடுகளை பார்த்தோம். இது உணர்ச்சியின் ரீதியில் வந்த ரசிக கூட்டம். ஒருவன் சமுதாயத்தில் நடக்கின்ற கொடுமைகள் பற்றி தெரிந்து கொடுமைப்படுத்துகின்றவர்கள் எதிர்த்து செயல்பட்டான் என்றால் அவனுக்கும் குறுகிய காலத்தில் ரசிக கூட்டம் உருவாகும். இது எழுச்சியின் ரீதியாக வந்த ரசிக கூட்டம். ஒருவன் பல ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி மக்களின் அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் கூட ரசிகர்கள் தோன்றுவார்கள். இது ஆதிக்கத்தின் ரீதியாக எழுந்த ரசிக கூட்டம். இந்த ரசிகர்கள் எல்லாம் தன்னுடைய புறப்பார்வையினால் தோன்றுகிறார்கள். அது எளிதில் மறையக்கூடிய பார்வை. ஆனால் அகப்பார்வையினால் தோன்றக்கூடிய ரசிக கூட்டம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இன்னைக்கு இந்த இறை வார்த்தையை பார்த்தா தெரியும். இந்த இறை வார்த்தையில் வருகின்ற ரசிக கூட்டம் இயேசுவின் வல்லமையை தங்களது அகப்பார்வையால் உணர்ந்தவர்கள். ஏனென்றால் கலிலேயா என்பது இயேசுவுடைய பணிவாழ்வின் முக்கியமான ஒரு பகுதி.
பல குணமளிக்கும் அதிசயங்களை செய்திருக்கிறார். அனைத்துமே இயேசுவின் வல்லமையால் நடந்தேறின. இதனை அவர்கள் கண்களால் காணவில்லை, மாறாக குணமளிக்கப்பட்டதை தங்கள் உடலில் உணர்கிறார்கள். அதனை கேள்விப்பட்டு இன்னும் அநேக ரசிகர்கள் வந்திருந்தார்கள். இயேசு நம்முடைய சமுதாய நபர்கள் தங்கள் ரசிகர்களை அடித்து ஒதுக்குவது போன்று ஒதுக்கவில்லை. மாறாக படகில் ஏறி மொத்தமாக அவர்கள் மீது தன் ஆசையை கூறி சுகம் கொடுக்கிறார். அதனால்தான் அநேக ரசிகர்கள் அவர் பெற்றிருந்தார். என்னுடைய ரசிகர் மன்றம் எதனை சார்ந்ததாக இருக்கிறது? நம்ம யோசிக்கணும். அகப்பார்வையில் உருவான ரசிகனா அல்லது புறப்பார்வையில் உருவான ரசிகனாக இருக்கிறேனா? அகப்பார்வையினால் நாம் ரசிகர்களாக மாற வேண்டும். இதுதான் இயேசுவுடைய ஆதங்கம். அப்பதான் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வருகிற போது நம்முடைய தலைவர் நிச்சயமாக துணை நிற்பார். இயேசுவுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம். அவங்க யாருன்னா குணமானவர்கள். குணம் பெற வேண்டும் என்ற ஆசையில் இன்னொரு கூட்டம், வியப்பிலே இன்னொரு கூட்டம், வில்லங்கத்திற்கென்றே ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால். இது நமக்கு உண்டு. இது போல அர்ப்பணிப்போடு ஒரு கூட்டம், விசித்திர ஆசைகளோடு இன்னொரு கூட்டம். இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் அவரை மணிக்கணக்காக நாட்களாக சோறு தண்ணி இல்லாமல் பின்தொடர்ந்து வந்துள்ளது. ஆனால் இந்த இயேசுவோ யாரும் தன்னை பெரிய தலைவனாகவோ அரசனாகவோ கற்பனையில் கூட நினைத்து விடக்கூடாது என்பதற்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்க சொல்லி பகட்டான பதவி வாழ்வுக்கான சந்தர்ப்பங்களை தவிர்க்கிறார். இன்றைக்கு அரசியலில் பார்க்குறோம், பங்குகளை பார்க்குறோம், திருச்சபையில் பார்க்குறோம், மறை மாவட்டங்களை பார்க்குறோம். சொந்தக்காரன், சொக்கக்காரன், ஊர்க்காரன், சாதிக்காரன், பிடித்தவை என்று 10 பேரை வைத்து கொண்டு பதவிக்காக வருகிற வரத்து சொல்லி மாளாது. காசு கொடுத்தாகலும் கூட்டத்தை கூட்டி அதை கும்பலாக்கி எப்படியாவது நாற்காலியில் உட்கார்ந்து விட வேண்டும் என்ற அரசியல்வாதியும் ஆன்மீகவாதிகளும் அலைகின்ற அலைச்சல் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி தலைவர்கள் என்ன சாதிப்பார்கள்? கூட்டத்தாலும் கும்பலாலும் உருவான தலைவர்களோ, அருள்பணியாளர்களோ, ஆயர்களோ, அருள் சகோதரிகளோ, தலைமை பீடங்களோ வேண்டாம். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் திடமான செயல்பாடு உள்ள தலைவர்கள், ஆயர்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கமாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். திருச்சபை இன்றைக்கு தூய வின்சென்ட் பல்லோட்டி என்பவரை நினைவுபடுத்திக் கொடுக்கிறது. தூய்மை என்பது இறை விருப்பத்தை எல்லா வேளையிலும், கஷ்ட நஷ்ட வேளையிலும், எல்லா இடங்களிலும், நல்லது கெட்டது சிறியது பெரியது இடங்களிலும் செய்வதுதான் என்பதை இந்த புனிதர் எப்பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பார். உதவுகின்ற நல்ல உள்ளத்துக்கு இவர் சொந்தக்காரர். எவ்வளவுக்கு எவ்வளவு உதவுகிறாரோ அவ்வளவுக்களவு ஜெப வாழ்க்கையிலும் இருந்ததாக சொல்வார். பகல் முழுவதும் உதவி, இரவு முழுவதும் ஜெபம் என்ற நிலையிலே இவருடைய வாழ்க்கை போனதாக இவருடைய வரலாறு சொல்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய, தேடி சென்று உதவக்கூடிய நல்ல மனம் உள்ளவர். ஒரு முறை இவர் செருப்பில்லாமல் சுடுகிற வெயிலில் நடந்து சென்ற ஒரு பிச்சைக்காரரை பார்த்தது மனமிறங்கி தன்னுடைய 2 காலணிகளையும் கழற்றி தந்துவிட்டு வெறுங்காலோடு நடந்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்தாராம். அந்த அளவுக்கு இவர் ஏழை எளியவருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனம். வந்தா உதவி செய்வது, தேடி சென்று உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இவருக்கு அதிகமாக இருந்தது. 2வது ஜெப வாழ்வு. எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போன்று அவர் இறைவனிடத்திலே ஜெயிப்பதற்கும் அதிகமாக நேரத்தை ஒதுக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அன்புக்கினியவர்களே, முடிந்த வரைக்கும் இயேசுடைய ரசிகன், சீடன், சீடத்தி என்று சொன்னால் தேடி சென்று உள்ளதை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வோம். பிறருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்கு ஞானத்தை தாரும், மக்களின் பாராட்டும் புகழ்ச்சியும் எங்களை ஏமாற்றி விடாதவாறும், உம்மை விட்டு எங்களை பிரிக்க முடியாதவாறும் எங்களை காத்துக்கொள்ளும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு.
அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம்.
இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள் நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.